ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல இரவு ஆகுக. இதோ 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்க. மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அந்நாட்களில் யோவான் ஞானஸ்நானம் 1ஆம் வசனம் ஜூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, அவர்தான் தீர்க்கதரிசி யோவான், ஞானஸ்நானம் கொடுக்கிற யோவான் ஸ்நானன் முதல் வெளிவந்து சொன்ன வார்த்தைகள், மனம் திரும்புங்கள், பரலோகராட்சியம் சமீபித்திருக்கிறது. அந்த மனம் திரும்புதலுக்கு உதவி செய்கிறதற்காகத்தான் இயேசு பிரான் எங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியை பிறப்பித்து போயிருக்கிறார். இப்போ மனம் திரும்புறது ஈஸி. ஏனென்று சொல்லி சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்துகிறபடினால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே அழகான அடுத்த வசனம், த லூக்கா 17, தேவனுடைய ராட்சியம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது, பரிசேயர் வந்து எப்பொழுதும் குறுக்குமறுக்கான ஒரு 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 விதமான கேள்விகளை கேட்டு ஒத்திரப்படுத்துவார்கள். அவர்கள் சமாதானம் இல்லாதவர்கள். அதற்கு இயேசப்பா என்ன சொல்றார் என்றால், இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுவதற்கும் எதுவிராது, இதோ தேவனுடைய ராட்சியம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அதாவது மனம் திரும்பினால் தேவனுடைய ராட்சியம் எங்களுக்குள் உருவாகுகிறது. ஹல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஸ்தோத்திரம்.